Hi friends, welcome to my channel Shubhi's Stationery. நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா சாமையில் கிச்சடி செஞ்சு காட்ட போகிறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஒரு டம்ளர் சாமையை வந்து நல்லா கழுவிட்டு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த டம்ளர் தான் நான் அளந்து எடுத்தேன். இது செய்கிறதுக்கு நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். நான் குக்கரில் தான் செய்கிறேன். குக்கரில் செஞ்சு சீக்கிரமாக செஞ்சிடலாம். நீங்கள் கடாயில் கூட செய்யலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். இதெல்லாம் நல்லா எண்ணெயில் பொரியட்டும். இது பொரிஞ்சதும் நான் காரத்துக்கு வரமிளகாய் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா 2 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால காரம் கம்மியாக போட்டு செய்ய போகிறேன். இதெல்லாம் நல்லா எண்ணெயில் பொரியட்டும். ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கிறேன். ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம். இதெல்லாம் போடுறதுனால நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் கிச்சடிக்கு. நான் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் கூட சேர்த்திக்கிறேன். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதை வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு மாறினதுமே அது வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். நான் வந்து ஒரு 2-3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து தட்டி வச்சுருக்கேன். நீங்கள் பேஸ்ட் இருந்தால் பேஸ்ட்டாக கூட போட்டுக்கலாம். அதையும் இதுக்குள்ளே நான் சேர்த்திக்கிறேன். வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் சின்ன தக்காளி தான். அதையும் சேர்த்தி நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி சீக்கிரம் வெங்காயமெல்லாம் வணங்கணுன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்தி வணக்கிக்கலாம். அதில் சீக்கிரமாக குக் ஆயிரும். நான் வந்து கேரட்டும் பீன்ஸும் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணாலும் சேர்த்திக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நான் வந்து நல்லா எண்ணெயில் ஒரு 2 மினிட்ஸ் வணக்கிக்கிறேன். இந்த டைமில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கிற சாம அரிசியை வந்து இதில் சேர்த்திக்கிறேன். இந்த அரிசியை வந்து இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வந்து வணக்கிக்கலாம். ஒரு 1 மினிட் வந்து இதையும் சேர்த்து இந்த எண்ணெயிலே வணக்கிட்டு செய்யலாம். ஏன்னா நம்ம ரவையாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து நெய்யிலே ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா கிச்சடி செய்வோம். இதை நான் அப்படியே போடுறதுனால இந்த டைமில் வந்து நான் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கிறேன். நான் வந்து இந்த டம்ளரில் தான் அரிசி வந்து அளந்தேன். அதே டம்ளரில் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் இதுக்கு வந்து 1 டம்ளர் சாம அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். இது வந்து கரெக்டாக இருக்கும். ரெண்டரை டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். இதுக்கு எல்லாம் ஊற்றி தண்ணீரோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நான் இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்திக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்திக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடலாம். நான் இது கூடவே ஒரு கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை வந்து கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு இது வந்து குக்கர் வந்து மூடி போட்டு கரெக்டாக 2 விசில் விடுறேன். 2 விசில் விட்டதுக்கப்புறம் பாருங்கள், நல்லாவே குக் ஆகிடுச்சு. கரெக்டான பதத்தில் குக் ஆகிருக்குது. ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் ரொம்ப கொலன்னு இல்லாமல் கரெக்டாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாமை கிச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப குயிக்காக செஞ்சுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.